வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம எப்போதுமே முட்டைகளை சாப்பிட்றோம் அப்படின்னா நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இந்த அவித்த முட்டைகள் தான் முழுமையான ஊட்டச்சத்துக்களை நமக்கு பக்க விளைவுகளை இல்லாமல் கொடுத்து உடலை ஆரோக்கியமாக வைக்கும். மாறாக நம்ம முட்டையை ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள் எடுத்துக்கொள்வது, எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்கள் எடுத்துக்கொள்வது, பச்சை முட்டைகளை அப்படியே உடைச்சி சாப்பிட்றது, இது எல்லாமே நமக்கு நுண்ணுயிர் தொற்றுகள், இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ஏற்படுத்துமே தவிர மருத்துவமைகளை கொடுக்காது. அதனால் எப்போதுமே நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த முட்டையை நம்ம ஒரு நாளைக்கு எந்த அளவுகளை எடுத்துக்கொள்ளணும், அதில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, எப்படியெல்லாம் மருத்துவமைகள் கிடைக்குது விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். முட்டைகளில் விட்டமின் ஏ, விட்டமின் பி12 மற்றும் விட்டமின் பி6 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செலினியம் மற்றும் ஜிங்க் போன்ற தாதுக்களும் இருக்குது. எனவே நிபுணர்களுடைய கூற்றுப்படி ஒரு நாளைக்கு ஒரு முட்டைகள் ஆரம்பித்து 2 முட்டைகள் வரைக்கும் சாப்பிடலாம். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 3 முட்டைகள் வரைக்கும் தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடாது. இவ்வாறு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமான கொழுப்பு சேரும், உங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போ இதய பாதிப்பு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முட்டைக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அத்லட்டுகள் 2லிருந்து 4 முட்டைகள் வரைக்கும் சாப்பிடலாம். எனினும் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் இருக்கு அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பக்க விளைவுகள் இருக்குன்னா முட்டைகளோட எண்ணிக்கை நீங்கள் குறைச்சிக்கணும். இப்போ பொதுவாகவே அனைவருமே நார்மலாக இருக்கும் அப்படின்னா ஆரோக்கியமான அந்த கொழுப்பை பெறுவதற்கு ஒரு முட்டைகள் ஆரம்பித்து 2 முட்டைகள் வரைக்குமே போதும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த முட்டைகள் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்வது நல்லது. முட்டைகளில் லியூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுவதால் இது வயது தொடர்பான ஊட்டச்சத்து குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய கண்கள் தொடர்பான கோளாறுகள் மற்றும் கேட்ராக்ட் ஏற்படுவதை நமக்கு தடுக்கும். இப்போது நிறைய பேருக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. குழந்தைகள் கூட பார்த்தோம்னா அவங்களுடைய கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் காரணமாக கண்ணாடி மாட்டிகிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய முக அழகியை பாதிக்கும். வருங்காலத்திலையும் உங்களுக்கு அது பிரச்சனைகள் தான் ஏற்படுத்தும். குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் என அனைவருக்குமே கண்கள் சார்ந்த பிரச்சனை ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது அது ஒரு காரணம். அப்படின்னாலுமே ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை அவங்க தொடர்ந்து எடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க. அதாவது கண்களுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் விட்டுட்டு கண்ட உணவுகளை சாப்பிடும்போது அது கண்களை பாதிக்க தான் செய்யும். அதே போல் இரவு நேரங்களில் தூங்காமல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது, சில பேருக்கு ஜெனட்டிக் ரீசன்ஸ்னாலையும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ ஊட்டச்சத்து குறைபாடால் உங்களுக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது. வயசாகக்கூடிய காலத்துலலாம் கண் பார்வை ரொம்ப மங்குது அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு முட்டைகள் எடுத்துக்கொண்டாலே போதுமானது தான். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிடும்போது அந்த லியூட்டின், ஜியாக்சாந்தின் போன்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண் பார்வை கூர்மையாக மாற்றிக்கொள்ளும். மறுபடியும் அதாவது கண் பார்வை தொய்வடைவை தடுத்து நிறுத்தி கண் பார்வை கூர்மைப்படுத்தி கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நமக்கு தடுத்துரும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டை எடுத்துக்கொள்வது நல்லது. முட்டை சாப்பிடுவது நம்முடைய உடலில் நல்ல கொலஸ்ட்ரால்களை மட்டுமே அதிகரித்து இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பை நமக்கு குறைக்கும் அப்படின்றத ஆய்வுகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா, இப்போ முட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் குறைஞ்சிரும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகள் தான் வேணும். ஸோ அந்த நல்ல கொழுப்புகளை வச்சுட்டு ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றுவதன் மூலமாக அந்த ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைப்பதன் காரணமாக இதயமும் பார்த்தீங்கன்னா சீரான அளவில் துடிச்சிக்கிட்டே இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பக்க விளைவுகளுமே இதயத்துக்கு இருக்காது. இதயம் பன்மடங்கு நமக்கு பலமாகவே இருக்கும். உடல் எடையை கட்டுப்படுத்தக்கூடியது முட்டை. ஸோ முட்டைகள் அதிக புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு உணவு, அதாவது அதிக புரதச்சத்து கொண்ட உணவு அப்படின்றதால இந்த முட்டையை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை நீங்கள் சாப்பிட்ட உடனே காலையில் நீங்கள் ஒரு 2 முட்டை சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களா, அந்த முட்டைகளை நீங்கள் சாப்பிட்ட உடனேயே உங்களுக்கு போதுமான அளவுக்கு புரதச்சத்து கிடைக்கிறதால வயிறு நிரம்பிய ஒரு ஃபீல் ஏற்படும். ஸோ அந்த அதிக புரதம் சாப்பிட்றதால நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீல் இருக்கும். இதனாலவே நீங்கள் அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றிடும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஊழி சதையை குறைச்சிரும். தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்கும். தொப்பை அமைப்பையுமே உங்களுக்கு குறைத்து கொண்டு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பாக உங்களுக்கு முட்டை மாற்றி கொடுக்கும். அதுக்காக தான் நீங்கள் அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறது தான் எப்போதுமே ஆரோக்கியம். அதனால் நீங்கள் முட்டையை எடுத்துக்கொள்வது நல்லது.
மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டையை எடுத்துக்கொள்ளலாம். கோலின் என்ற முக்கியமான ஊட்டச்சத்தின் மூலமாக அமையக்கூடிய முட்டைகள் மூளையினுடைய வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கு. இது தவிர நீங்க முட்டை சாப்பிட்டீங்கன்னா அந்த கோலின் கிடைக்கிறதால மூளை நரம்புகள் வெகுவாக உங்களுக்கு தூண்டப்படும், இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளையில செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லிடரா நீங்க சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான அந்த மூளை தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு முட்டை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு உயிர் சத்து உங்களுக்கு கிடைக்கும் போது இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த உயிர் சத்து முட்டைகள் இருக்கு. முட்டையில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கு. அதாவது நோய்களுக்கு எதிராக எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே அந்த இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது மூலமாக குறைத்துக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ள முடியும் உங்களால். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தி கொண்டு புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் எப்போதுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா முட்டையை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தொடர்ந்து முட்டைகளை எடுத்துக்கொண்டு உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.